பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலைய பாருடா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு. ஏண்டா டிரைவர் தம்பி, கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி ஒருத்தர் வெறப்பா போறாரு. யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளா? யாரா அவன்? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே. போலீஸ் ஆபீசர் தீன்ஷா. போலீஸ் ஆபீசரா? என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஊருகளை சொத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க இல்லையா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா? சகலா, இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற யோ, அவளை அடிக்கும் போது அவன் தடுத்தீங்க. கொலவனுங்க எவ உசுருக்கு விட்டு சொல்லிட்டேன். என்ன தந்தாலும் காவல். என் பொண்டாட்டி பாத்தியா? நான் பார்த்த பிறகுதானா நீயே உன் பொண்டாட்டிய பார்த்த? என்ன சொல்ற? அறிவு கெட்டவன, உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உன் பொண்டாட்டிய முதல்ல பார்த்தது நான் தானே. அப்பா உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கருமத்தை செஞ்சிடலாம். அறிவு கட்ட நாதாரிகளா ஒன்னே இல்லையா? இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப அதான் நீ என்ன பண்றா? சரி, நீ நான் சொல். அப்ப அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன வணக்கங்க. ஏய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனரு. என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவையெல்லாம் என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்கடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க, டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா? பணமா? இந்த அஞ்சாசிங்க மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? ஆர்சி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? ஆட்டோ லைசென்ஸ் நீ பெரிய ரோடு இன்ஸ்பெக்டர் பாரதேசி நாயே. வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ. சைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுனா தலை. ஒண்ணு நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட். எனக்கு அந்த நாய் வேணும். நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரேன். குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய்? பாசத்துக்கு விலை பேச பாக்குறியா? உங்க அம்மா கிட்ட நீ குடிச்சியே தாய்ப்பால், அதுக்கு உன்னால விலை பேச முடியுமா? உங்க அப்பா உன்னை மூச்சரிக்க சைக்கிள்ல உட்கார வச்சு ஸ்கூல்ல கொண்டே விட்டாரு. அந்த மூச்சு காத்துக்கு உன்னால விலை பேச முடியுமா? 1000 ரூபாய். சரி, 2000 ரூபாய் தரேன். அப்படின்னா எடுத்துக்கோ.